வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சாதம் டிஃபன் ரெண்டுக்கும் ஒத்து போகிற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் சூடு தணிக்கிறதுக்கு பச்சைப்பயிறு ரொம்ப நல்லது. ஸோ அதை வச்சு இந்தமாதிரி குழம்பு பண்ணிங்கன்னா பச்சைப்பயிறு சத்து நம்மளுக்கு கிடைக்கும், ஹெல்த்தியாகவும் ஒன்று சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். சாதம் டிஃபன் ரெண்டுத்துக்கூடையுமே இந்த குழம்பு நல்லா ஒத்து போகும். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பச்சைப்பயிரை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் அப்படியே கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு பச்சைப்பயிறுமே சீக்கிரமாக வெந்துடும். ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிரை அப்படியே ஒரு கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நான் வறுத்துக்க போகிறேன். வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிரில் நிறைய தூசி குப்பையெல்லாம் இருக்கும், கல் கூட இருக்கும், அதனால தான் நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம். பச்சைப்பயிறு அளமின தண்ணியை கீழே கொட்டிடுங்க. இப்போ இந்த பச்சைப்பயிரை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு குக்கிங் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய தக்காளியை டைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம், ஒரு 5லேருந்து 7 பல் பூண்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் விட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், ஜீரகம் நல்லா பொரியட்டும், அப்போ தான் ஃப்ளேவர் வரும். காரத்துக்கும் வாசனைக்கும் நான் ஒரு 2 காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். சுண்டல் வகைகளில் கொஞ்சம் வாயு சத்து அதிகமாக இருக்குங்கிறதுனால பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் கட்டி இல்லைனா பொடி பெருங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த பச்சைப்பயிறு மிக்சரை இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயுமே நம்மளுக்கு இந்த பச்சைப்பயிறு மிக்சர் நல்லா வெந்துடும். வெந்த பச்சைப்பயிறு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த பச்சைப்பயிறு ஃப்ளேவர்லாம் நல்லா ஒன்றாகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்ல சூடான சாதத்து மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த பச்சைப்பயிறு குழம்பு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் உடம்புக்கு இது நல்லது. இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சிவப்பு மிளகாய் பொடி நல்லா கலந்து விட்டுருங்க. சின்ன நெல்லிக்காயிலேயே பாதி அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பாதி கப் அளவுக்கு புளி தண்ணி வர மாதிரி கசக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இன்னொரு 5 நிமிஷம் இது கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சாம்பார் பொடி டேரெக்டாக சேர்த்தா உங்களுக்கு கட்டி சேரும்னா சாம்பார் பொடியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா குழம்போடு ஒத்து போய் வரும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் அப்படியே மேலே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஆற இந்த குழம்பு கொஞ்சம் திக்காயிட்டே போகும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக இந்த குழம்பு நீங்கள் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். until then take care, bye bye, thanks for watching.